ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ், மெட்ராஸ் ஹைகோர்ட், டிஎன்பிஎஸ்சி, சிம்கோ மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கோட ஃபியூ செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். 336வது கேள்வி பார்த்தீங்கன்னா இராணுவ தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஜனவரி 15. 337வது கேள்வி கடலோர காவல்படை தினம். இதுக்கான பதில் பிப்ரவரி 1. 338வது கேள்வி மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். இதுக்கான பதில் மார்ச் 10. 339வது கேள்வி விரைவு அதிரடிப்படை தினமும் பல்வேறு விமானப்படை தினம். இதுக்கான பதில் அக்டோபர் 8. 340வது கேள்வி காவல்படை தினம். இதுக்கான பதில் டிசம்பர் 4. 341வது கேள்வி ஆயுதப்படை கொடி தினம். இதுக்கான பதில் டிசம்பர் 7. 342வது கேள்வி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு பாலமாக இருப்பது. இதுக்கான பதில் மியான்மர். 343வது கேள்வி இந்திய சட்டங்களை நெறிப்படுத்த அமைக்கப்பட்ட ஆணையம். இதுக்கான பதில் மெக்காலே என்பவர் ஆணையம். 344வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஊரக குடிநீர் நீதிமன்றத்தையும் குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் ஏற்படுத்தியவர். இதுக்கான பதில் வாரன் ஹேஸ்டிங். 345வது கேள்வி உச்ச நீதிமன்ற விதிகளை ஒழுங்குபடுத்த விதிகள் எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கான விடை 1966ஆம் ஆண்டு, சட்டப்பிரிவு 145. 346வது கேள்வி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் சட்டப்பிரிவு. இதுக்கான பதில் 124 முதல் 147 வரை. 347வது கேள்வி லோக் அதாலத் நீதிமன்றத்திற்கு எத்தனை பேர் அமர்வு கொண்ட நீதிபதிகள் தலைமை ஏற்பார்கள். இதுக்கான பதில் 3 நபர்கள். 348வது கேள்வி விரைவு நீதிமன்றம் எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கான பதில் 2000ஆம் ஆண்டு. 349வது கேள்வி நீதிமன்றம் எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கான பதில் 2005ஆம் ஆண்டு. 350வது கேள்வி உச்ச நீதிமன்றத்திற்கு நீதி பேராணை வழங்கும் சட்டப்பிரிவு. இதுக்கான பதில் 32ஆம் சட்டப்பிரிவு. 351வது கேள்வி உயர் நீதிமன்றத்திற்கு நீதி பேராணை வழங்கும் சட்டப்பிரிவு. இதுக்கான பதில் 226ஆம் சட்டப்பிரிவு. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டாப்பிக்கோட பார்ட் பியோட கொஷின்ஸை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில்
பார்ட் சிலேருந்து நாம் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பாட்டிலாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.